மோடி அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் சங்கிகளை நீதிபதிகளாக அல்லது நீதிபதிகள் நியமனத்தில் குறிப்பாக பாஜக ஆதரவுடையவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கு செக் வைப்பதை போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான வேலையை செய்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நேரடியாக நீதிபதிகளை நியமிப்பதற்கு முன்பாக அவர்களை அழைத்து நாங்கள் ஒரு இன்டர்வியூ ஃபார்மேட்டுக்கு நகர போகிறோம் அப்படின்னுட்டு ஒரு அதிரடியான உத்தரவை செய்து இன்றைக்கு செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் ஜட்ஜ் ஆக்குறாங்க என்கிற குற்றச்சாட்டு கடந்த 10 ஆண்டுகளாக நீதித்துறையை பாஜக கபலீகரம் செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மாற்றாக நீதித்துறை தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இதை முற்றுமுழுதாக வரவேற்றிருக்கிறார். இதைவிட மிக குறிப்பாக ஏற்கனவே ஒருத்தவங்க ஜட்ஜாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய உறவினரை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜாக ஆக்குவதற்கு ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அதிரடியான முடிவையும் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் எடுத்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் மற்றும் ஒரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. நீதித்துறை இப்போது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை நோக்கி நகருமா? CJI சஞ்சீவ் கண்ணாவினுடைய இந்த முயற்சி எந்த அளவுக்கு நகரப்போகிறது, பாஜகவுக்கு இது எத்தகைய பின்னடைவு என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மோடி அவர்களுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இடையிலான மோதல் என்பது அப்பப்போ நடக்கும். ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமீப காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பல ஜட்ஜுகளை பெயரை கொலீஜியம் பரிந்துரைக்கும். அந்த கொலீஜியம் பரிந்துரைக்கிறது எல்லாத்தையும் மோடி கவர்மெண்ட் கிளியர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்குறோம். அதானிக்கு கடந்த காலத்தில் வக்கீலாக இருந்த ஒருவர் ஜட்ஜ் ஆகணும்னு பேர் வந்துச்சுன்னா அவரை கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் பாஜக அரசுக்கு எதிரான வழக்கில் ஆஜரானவராக இருப்பார், அவங்க ஜட்ஜ் ஆகணும்னா ஜட்ஜ் ஆக்க மாட்டாங்கங்கிறத வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக மோடி அரசு திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு ஜட்ஜு அவர் போய் பேசினார் இல்லையா, விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்தில் போயிட்டு இந்தியா என்பது இந்துக்களின் நாடாகத்தான், இந்து ராஷ்டிரா என்கிற நிலையில் தான் நம்ம பார்க்கணும், இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்னு அலகாபாத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி பேசினார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி உச்சநீதிமன்றம் அவரை கூப்பிட்டு 5 நீதிபதிகள் விசாரணை நடத்தினார்கள். அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்னென்ன பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சங் பரிவார் மனநிலையை கொண்டவர்கள், இவங்க அதில் பேரை கொடுத்தா கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முன்பாக அவர்களை அழைத்து நேரடியாக அவங்க எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸில் இருக்காங்க, பயஸ் என்னவாக இருக்குது என்பதை நாங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர்களை நீதிபதிகளாக பரிந்துரை செய்ய போகிறோம் என உச்சநீதிமன்றம் செய்தே காட்டிவிட்டது. இது ஆக்சுவலாக பொது ஊடகம் பெரிய அளவுக்கு விவாதிக்காத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆன ஒரு நியூஸை பார்க்குறோம். SC கொலீஜியம் பிரேக்ஸ் ட்ரெடிஷன் மீட்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜிஷிப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இதுவரை இருந்த மரபை உடைத்திருக்கிறது. வழக்கமாக பரிந்துரை அப்படின்னா அங்கே ஹைகோர்ட்டில் இருந்து அவங்களே அனுப்புவாங்க. ஹைகோர்ட்டில் கொலீஜியம் இருக்கும், அவங்க இவங்களெல்லாம் எலிவேட் பண்ணலான்னு பேர் அனுப்புவாங்க. உச்சநீதிமன்றம் அதிலிருந்து சில ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கொலீஜியம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதல் 3 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் எலிவேஷனுக்கான பேரை கொடுப்பாங்க. 5 பேர் சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கானதை முடிவு பண்ணுவாங்க, டாப் 5 அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த முறை அப்படி அனுப்புகிற பேரை நாங்கள் அப்படியே ஏற்றுக்காமல் ஒவ்வொருவரையும் வர வச்சு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் குறித்த பார்வை, கடந்த காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்கலாம், இன்றைக்கி அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்க்குறோன்னு கூப்பிட்டே அவர்களோடு இன்டர்வியூ 1 on 1 அப்படிங்கிற மாதிரி 3 on 1 அவங்க 3 பேர் கொண்ட கொலீஜியம், அதாவது பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, அதே போல் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் BR கவாய், அதே போல் 3ஆவதாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு, 3 நீதிபதிகள் இதை ஃபார்மலாகவே செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பாஜக தொடர்ந்து எப்படியாவது நீதித்துறையை கைப்பற்றி விட வேண்டும், தங்களுக்கு சாதகமானவங்களை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டாக இது மாறி இருக்கிறது. அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு வரவேற்கத்தகுந்த நீதித்துறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த காலத்தில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்குது இல்லையா, பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கு பிறகு இவங்க சிவில் சூட்டெல்லாம் சேர்த்து கிளப் பண்ணாங்க, அது அப்படி போச்சு. அதில் தீர்ப்பு கொடுத்த 5 பேரும் இன்றைக்கு வெவ்வேறு இடங்களில் பதவிகளில் இருக்கிறார்கள். ஒருவர் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கிறார் ரஞ்சன் கோகாய் அவர்கள், இன்னொருவர் ஆந்திராவினுடைய கவர்னராக அப்துல் நசீர் அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம், இன்னொருவர்
நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். மற்றும் ஒருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரைபியூனல் தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார். சந்திரசூட் இன்னும் எங்கேயும் போகலை, இப்போ தான் ரிட்டையர் ஆனார். நவம்பர் 11 தான் ரிட்டையர் ஆனார். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் பிஎம்எல்ஏ சட்டங்கள் செல்லும், அதாவது இன்னைக்கு இடி இவ்வளவு பாஞ்சு அரெஸ்ட் பண்ணுது. இந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் மோடி அரசுக்கு ஒரு ரிட்டையர் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அது செல்லும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ் ஏஎம் கன்வில்கர் இன்றைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் மத்திய அரசால் ரிட்டையர் ஆன பிறகு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் நாரிமன், பிஜேபி அதாவது இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பான கேசஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்த அந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் பாஜகவினரை விடுதலை செய்த நீதிபதிக்கு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான பதவியில் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சங் பரிவாரோட அஃபிலியேட் ஆன பலரும் இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரும்போது அரசு அதை தடுப்பதில்லை. ஏன்னா நீங்கள் பிஜேபியை கேள்வி கேட்ட ஒரு ஜட்ஜு, அவர் பிஜேபியை கடுமையாக, குறிப்பாக சிஏஏ ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் டெல்லியில் நடந்த கலவரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து தலையிட்டு போலீஸை ஏன் நீங்கள் தலையிடலைன்னு கேள்வி கேட்டதற்காக இரவோடு இரவாக அன்றைக்கு டெல்லியிலிருந்து ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்கள் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்படுகிறார். போலீஸை கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை கேட்டதுக்காக அவர் மாற்றப்பட்டார். கடைசி வரைக்கும் அவரை உச்சநீதிமன்றத்துக்கு அவரை எலிவேட் பண்ணணும்னு கொலீஜியம் பெயரை அனுப்பியும் அவரை உச்சநீதிமன்றத்துக்கு இவர்கள் அனுப்பவே இல்லை. அப்படிங்கிறது தான் மத்திய அரசு ஏன் அப்படி வைத்திருந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது. ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படி இவங்க பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இடம் கொடுக்குறாங்கிறதுக்கு ஒரே உதாரணம், நம்ம சென்னை பேஸ்டு உதாரணம் பார்த்தா அது இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரோட பெயருங்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணுது. ஒருவர் ஜான் சத்யன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர். இன்னொருவர் மூத்த வழக்கறிஞர் விக்டோரியா கௌரி அவர்கள். இவங்க 2 பேரையும் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. மோடி அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு? விக்டோரியா கௌரி அவர்களை நீதிபதியாக நியமிப்பதற்கு கிளியர் பண்ணிருச்சு. திரு ஜான் சத்யன் அவர்களை கிளியர் பண்ணல. இப்போ 2 பேருடைய பேக்ரவுண்டுக்கும் வருவோம். விக்டோரியா கௌரியை அவங்க ஆக்கிட்டாங்க, நீதிபதியாக ஆக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீதிபதி ஆவதற்கு முன்பாக வழக்கறிஞராக இருந்தபோது பாஜகவில் அவர் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார். இங்கே ஆஃபீஸ் பியரராக அவர் இருக்கிறார். எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். அவர் மிக கடுமையாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாங்க. நீங்கள் பாஜகவில் இருந்தால் ஆப்வியஸாக கம்யூனலிசம் பேச தான் செய்யணும். அப்படியான கருத்துக்களை பொதுவெளியில் மேடை போட்டு வெளிப்படையாக சோஷியல் ஹேட்ரட், சமூக பதற்றம் ஏற்படக்கூடிய வகையில் மத ரீதியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக அவர் பேசினார் அப்படிங்கிற வீடியோக்கள் பொதுவெளியில் அப்போவே பரவுச்சு. ஆனால் அவங்க நீதிபதி ஆகலை, அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க பிஜேபியிலேருந்து. ஜட்ஜ் ஆகட்டும்னு மோடி அரசு கிளியர் பண்ணுது. ஜான் சத்யன் அவர்களுக்கு ஏன் தெரியுமா கொடுக்கல? அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை ஷேர் பண்ணார். அவராக ட்வீட்டு போடல, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடல, வந்ததை ஷேர் பண்ணார். அவருடைய கருத்தாக அதை ஷேர் பண்ணுறார். அஃப்கோர்ஸ் ரீட்வீட்டில் அவருக்கு உடன்பாடு இருக்கலாம். என்னென்னா, அனிதா நீட்டுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போது நீட் தேர்வு எப்படி வந்து பாதிக்குது அப்படின்னுட்டு ஒரு பதிவு வருது, அதை அவர் ஷேர் பண்ணுறார். இதற்காக மோடி அரசு கொண்டு வந்த ஒரு நீட் தேர்வுக்கு ஆளுக்கு 1000 கருத்து இருக்கலாம். அந்த தேர்வு சரியில்லைன்னு ஒரு ட்வீட் போட்டதற்காக அவருக்கு நீதிபதி ஆகக்கூடாது என மோடி அரசு அவருடைய பெயரை நகர்த்தியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இவ்வளவு நுணுகி பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா உள்ளதுக்கு போடுவீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வேலையை பார்த்திருக்கிறது. இது ஆக்சுவலாக நீதிமன்றத்தையே காப்பாற்றுவதற்கான ஒரு வேலையாகவும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு விஷயம், ஏபிஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு வழக்கறிஞர் அமைப்பை வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டது தான் அது இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ஒரு 10 பேர் 20 பேர் தொடங்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அதில் இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு பதவியில் இருக்கக்கூடிய 9 நீதிபதிகள் அந்த அமைப்போடு தொடர்புடையவர்களாக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜஸ், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 பேர் இருக்காங்க இல்லையா, 30+ இவங்க அத்தனை பேர் இருக்கிறதுல 9 பேர் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் நமக்கு கேட்கும் போதே அது எப்படி யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? இல்லை, கடந்த காலத்தில் ஒருத்தவங்க தொடர்பு இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு அமைப்பில் இருந்தீங்கிறதுக்காகவே ஜட்ஜாகவே ஆக்கக்கூடாதா அப்படின்னா வேற. ஆனால் கவர்மெண்ட் கிளியர் பண்ணுற இடங்கிறது யாரெல்லாம் கிளியர் பண்ணுதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இதில் அவர்கள் கட்சியில் இருந்ததற்காக அவர்கள் நீக்கப்படுவார்கள்ங்கிறது தியரியே கிடையாது.
அவர்கள் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு சார்பு தன்மையோடு ஒரு சித்தாந்த தன்மையோடு அதை பார்க்கிறார்களாங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது உள்ளபடியே பாஜக அரசுக்கு அவங்க ஜுடிஷியரியை, அதாவது நேரடியாக ஜட்ஜு நாங்களே நியமிப்போன ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி இது செல்லாதுன்னு தூக்கி ஓரம் போட்டுச்சு. இப்போ வேறு வகையில் எப்படி நீதித்துறையை கைப்பற்றுவது, அதை தங்களுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறது, தம்புக்கு கீழே வைக்கிறது, கட்டவரலுக்கு கீழே அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நகர தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த சூழலில் இன்னும் ஒரு முடிவும் எடுத்திருக்கிறார்கள். செகண்ட் ரிஃபார்ம் இன்னும் வரவேற்கத்தக்கது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒருவர் உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உறவினருக்கு நீதிபதியாக கொடுப்பது என்பதை நாங்கள் பரிசீலிக்கப் போகிறோம், அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு எதிராக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். இது ஆக்சுவலாக ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயமும் கூட. இந்த பிரிண்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். சிங்வி பேக்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் மூவ் அகைன்ஸ்ட் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ் ஸ்கின். நீதிபதியாக இருக்கிற ஒருவரின் உறவினராக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை நீதிபதியாக நியமிப்பதற்கு எதிரான உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்தின் தீர்மானத்தை டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், 4வது முறை ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கும் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் கடுமையாக அதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு, அதாவது அப்படி ஆகிறத எதிர்க்கிறார். ஏற்கனவே ஜட்ஜாக இருக்கிறவங்களே திரும்ப திரும்ப வர்றது அப்படிங்கிறத எதிர்ப்பதாக அவர் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 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 அதனுடைய நோக்கம் என்பதை தாண்டி ரிப்பீட்டடாக உள்ளே போயிட்டுருக்கு. மியூச்சுவல் பேக் ஸ்க்ராச்சிங், அங்கிள் ஜட்ஜஸ், ஃபேமிலி லீனேஜஸ் எக்ஸெட்ரா டிமாரலைஸ் அதர்ஸ் அண்ட் பிரிங் டிஸ்ரெப்யூட் டு த இன்ஸ்டிடியூஷன். திரும்ப 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 தனக்கு வேண்டப்பட்டவங்க, தனக்கு சொந்தக்காரங்க, தனக்கு அந்த முறை இந்த முறை, சித்தப்பா மாமா, இந்த ரேஞ்சுக்கே அவங்களுக்குள்ள லிங்க் கொடுத்து லாபி பண்ணியே திரும்ப திரும்ப வந்ததுனால மற்றவர்களுக்கு அப்போ தகுதியில் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்டாக படிச்சுட்டு முதல் முறையாக உள்ளே வரக்கூடிய ஒருவரால் நகர முடியாது, தகுதி இல்லை, நீங்கள் எப்படி முடிவுக்கு வரீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் பட் ஈஸியர் செட் தன் டன், டில் நவ் வி ஆர் அன்ஏபிள் டு ஈவன் பேன் லாயர் ரிலேட்டிவ்ஸ் ப்ராக்டிஸ் இன் த சேம் ஹைகோர்ட் அஸ் ஜட்ஜ் ரிலேட்டிவ்ஸ். ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது மாரல் ரீதியாக ஒரு கிரவுண்டாக ஒரு பார்வை, அவ்வளோதான். இப்போ ஹெச் ராஜா அவர்களுக்கு அவர் அவதூறாக பதிவிட்டார் அப்படின்ட்டு பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னதுக்கும் சரி, கனிமொழி அவர்கள் குறித்திட்ட ஒரு சர்ச்சை கருத்துக்கும் தலா ஒவ்வொரு ஆண்டு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்படி விதிக்கப்பட்ட சிறை தண்டனை அதற்கு தடை கொடுத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள். இப்போ இந்த வழக்கு மேலே வருது, அப்பீலுக்கு போதும், பெஞ்சுக்கு போகுது. பட் இதில் ஒரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா, அவங்க கடந்த காலத்தில் பிஜேபியில் இருந்தவங்க, ஸோ அவரை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏற்கனவே இவர் இருந்த ஒரு கட்சியில் இவருக்கும் மேலே தேசிய செயலாளராக இருந்தார் அப்படின்னா, அது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சட்ட ரீதியாகவே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆப்வியஸாக ஸ்டே தான் கொடுப்பீங்கனாலும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே அவரை தெரியும் என்கிற ரீதியில் நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் பார்வையாக வைக்கப்படுகிறது. அது இன்னொரு ஜட்ஜ் பெஞ்சுக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரியான கேசஸ்க்கு ஸ்டே கிடைக்கும், உடனடியாக சிறைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜட்ஜே அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டு சிறை தண்டனை விடுத்த நீதிபதியை 1 மாதம் நிறுத்தி தான் வச்சார். இதெல்லாம் வேறனால அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அப்போ தெரிஞ்சவங்க கிட்ட போகிறது அப்படிங்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் செட்டிங் அப்படிங்கிற மாதிரி அல்லது பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அபிஷேக் மனு சிங் சொல்கிறாரு, சொந்தக்காரர் ஜட்ஜாக இருக்கிற இடத்துல லாயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதே என்னை கேட்டால் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் அவர் பெஞ்ச் முன்னாடி ஆஜராகக்கூடாதுனாச்சும் நீங்கள் கொண்டு வரணும். திரும்ப 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 நீதித்துறைக்குள்ள ரிஃபார்ம்ஸ் என்பது நிகழாமல் இருப்பதில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். ஜட்ஜஸ் இந்த மாதிரி எலிவேஷன் வரும்போது பல விஷயங்கள் அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். இவருக்கு சொந்தக்காரரா, அவருக்கு சொந்தக்காரரா, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே அன்ரியாலிஸ்டிக் தான். கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதா நீங்கள் எவ்வளோ பேர் எடுப்பீங்கிற கேள்வி இருக்குது, எதன் அடிப்படையில் மதிப்பெண் கொடுப்பீங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக அனுமதிக்கக்கூடாதுங்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு லீஸ்ட் எக்ஸாம்பிள், லீஸ்ட் கம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இப்போ ஓய்வு பெற்ற டாக்டர் டிஒய் சந்திரசூட் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார்.
அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவருடைய மகன் இப்போ பாம்பேயில் ப்ராக்டிஸிங் லாயராக இருக்கிறார். மத்திய அரசினுடைய சென்சார் போர்டுக்கெலாம் சமீபத்தில் வழக்கறிஞராக ஆஜரானார். அவர் எப்படியும் சீக்கிரமாக நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது டாக்டர் அபினவ் சந்திரசூட்டுக்கு. ஸோ அவரையும் உச்சநீதிமன்றம் கொண்டு வருவதற்கு இதில் சந்திரசூட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக இளம் வயதிலேயே ஹைகோர்ட் லாயராக்குவதற்கு அந்த காலகட்டத்தில் பல டிஸ்கஷன்ஸ் கொண்டு போகப்பட்டது. அவங்க அப்பா பெருமுயற்சி எடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கும் கேரவனில் ரொம்ப எலாபரேட்டாகவே எழுதியிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு வியூவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சந்திரசூட் மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்களே அவருடைய அப்பாவினுடைய சகோதரர் ஜஸ்டிஸ் HR கண்ணா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பொறுப்பு மறுக்கப்பட்டவர். ஏன்னா அவரோட அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார் என்பதற்காக வரலாறு ரீதியாக அவருக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதி என்பது அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகாமல் வேற ஒருத்தர் அவருக்கு ஜூனியராக இருந்தவர் ஆக்கினாங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் வந்தார். HR கண்ணா அவர்கள் அவருடைய சகோதரர் இப்போ சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய அப்பாவும் கூட டெல்லி ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் தான். இப்படி ஒரு பேக்ரவுண்டு இருந்தாலும் கூட அந்த லீனியேஜை உடைக்கணும் அப்படின்னு அதிலிருந்து அந்த ஒரு வரை யோசிப்பது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. இதில் என்ன அப்படின்னா, 3ஆம் தலைமுறை வழக்கறிஞராக இருக்கும் சந்திரசூட்டுடைய மகன் டாக்டர் அபினவ் சந்திரசூட் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்தியாவில் எப்படி 500-600 குடும்பங்களே மாற்றி ஜட்ஜாக இருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப எலாபரேட்டாக ஒரு புத்தகத்தையும் கூட எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மிக தேவையான ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு மாற்றம். ஒரு சார்பு தன்மை மிக்கவர்கள் அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி என்பது எல்லா தரப்பிலிருந்தும் எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் வர்றவங்க ஜட்ஜ் ஆகும்போது தான், நீதிபதி ஆகும்பொழுது தான் இருக்கும் அப்படிங்கிறத மிக நிச்சயமாக அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். இது ரியலிஸ்டிக்காக எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.